வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, பாரக் ஒபாமாவோட ஃபேவரட் இந்தியன் ஃபிலிமை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த படம் பேர் வந்து ஆல் வி இமேஜின் அஸ் லைட் பை பாயல் கபாடியா. முதல்ல பாரக் ஒபாமா இது படத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு, அவர் எந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்லாம் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த படத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, லாஸ்ட் இயர் கான் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கிராண்ட் ப்ரீ அவார்ட் வின் பண்ணிச்சு. இந்த அவார்ட்ல கூட காம்படிஷன்ல இருந்த ஆளுங்கலாம் யாருன்னா, காட் ஃபாதர் படத்தை எடுத்த பிரான்சிஸ் ஃபோர்ட் கபாலா இவங்களோட கோ காம்படிட்டர். அவர் அடிச்சுட்டு இந்த படம் அவார்ட் வின் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன இந்த படம் கான் பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு ஜெயிச்சிருந்தாலும் இந்த படத்துல எந்த கானும் இல்ல. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, மும்பை சிட்டில இருக்கிற 3 பெண்களை பத்தி தான் இந்த கதை. அனு, பிரபா அண்ட் பார்வதி, இவங்க 3 பேருக்கும் இந்த சிட்டி என்ன கொடுத்துச்சு, என்ன பண்ண விடாம தடுத்துச்சு, கொடுத்ததை இவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, தடுத்ததை இவங்க எப்படி அடைஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை மும்பை சிட்டில பேஸ் பண்ணி இருக்குல்ல. த்ரூ மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டரி பெண்கள் எப்பவுமே யாருக்காச்சும் உடமையா தான் இருந்திருக்காங்க. ஒரு குடும்பமோ இல்ல ஒரு சமூகத்தையோ சார்ந்ததா பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டியா தான் பெண்கள் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி உங்களோட குடும்பம் எங்கேயாச்சும் உங்களை கைவிட்டுருச்சு அப்படின்னா, பெண்களுக்கு ஒரே வழி போய் வேலை செய்யறது மட்டும்தான். வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாடர்ன் சொசைட்டி ஃபார்ம் ஆரம்பிச்சு. மாடர்ன் சொசைட்டியோட ஒரு பை ப்ராடக்ட் தான் நகரங்கள். நகரங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அது உங்களை இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்க விடும். உங்களுக்கு எந்த விதமான அடையாளமும் துரத்திட்டு வராது உங்களோட பின்னாடியே. இந்த மாதிரி சமூகத்தினால கைவிடப்பட்ட பெண்கள் வந்து ஒரு கௌரவமான வேலையில ஒரு கௌரவமான இடத்துல இருக்க விடும் நகரம். இதோட நிறைய ஃபிளிப் சைடும் இருக்கு. பட் அதோட பாசிட்டிவ் சைடுனா இதுதான். அப்படி தனியா இண்டிபெண்டா இருக்கிற 3 பெண்கள் அவங்க என்ன மாதிரியான ஹர்டன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான சந்தோஷங்கள் அவங்களுக்கு இந்த நகர வாழ்க்கை அமைச்சு கொடுத்துச்சு அப்படின்னு பாக்குற படம் தான் இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட். இந்த படத்தோட விஷுவல் டோன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹேசி கிரெய்னி கோல்டான ஒரு டோன்ல அந்த படம் மும்பையை பெயிண்ட் பண்ணோம். கேமராமேன் ரணபீர் தாஸ் ஹூஸ் ஆல்சோ த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அப்படிதான் ஷூட் பண்ணியிருப்பாரு. ஒரு மான்சூன் டைம்ல நடக்கிற கதையா இருக்கும். அது ஒரு ஷார்ட்ல வந்து மும்பைல வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு ஸ்டெப் ஹோல்டிங் இருக்கும், ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட வானியே இடிக்கிற மாதிரி. அதை நமக்கு எப்படி அதை உணர்த்துவாங்கன்னா, ஒரு கிளவுட்ஸ் பாஸ் ஆகும், பாசஸ் த்ரூ த டவர். ஸோ அது பாக்குறப்போ ஒரு மாதிரி எந்தா இவ்வளோ ஜெய்சாண்டிக்கான கிரியேஷன்ஸ் மனுஷங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஆனா இதை பத்தி ஒரு சர்க்காஸ்டிக் கமெண்டே ஒன்று இந்த பார்வதின்ற கேரக்டர் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்ம அவங்களோட கதையை பத்தி பாக்குறப்போ அதை நம்ம விரிவா பேசுவோம். ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் இந்த படத்தோட பேசிங்ல. அது ஸ்லோனஸ்ன்றதை விட ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும். ஒரு நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கான ஷார்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஹேண்ட் ஹெல்ட் ஷார்ட்ஸ் தான் இருக்கும். பெரிய மூவ்மெண்ட் ஷார்ட்ஸ் எதுவும் இருக்காது படத்துல. அது எனக்கு இந்த படத்தோட கதை களத்துக்கு அது சமய செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் களம் வந்து மும்பை சிட்டி. ஒரு சிட்டியோட பரபரப்பு நமக்கு தெரியும், ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு வேகமா போற நகரத்துல ஸ்லோவா ஒரு கதையை அமைக்கிறது செம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அந்த அப்ரோச். அப்ப இந்த படத்துல நடக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் முண்டேனான விஷயங்கள் தான். துணி துவைக்கிறது, காய்கறி நறுக்கிறது, சமைக்கிறது, வேலைக்கு போறது, இது மாதிரி விஷயங்களை தான் கவர் பண்ணும் இந்த இது. ஆனா இதுலயே வந்து எங்கேயுமே போர் அடிக்காது இந்த படம். எனக்கு பர்சனலா இந்த படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லா சீன்லயுமே ஒரு லைஃப் இருந்துச்சு. ஈவன் தோ சீன்ஸ் வந்து முண்டேனா இருந்தாலும் அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பர்ஸ்டிங் வித் எனர்ஜியா தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பாக்குறப்போ. அதே மாதிரி என்னதான் மும்பை நகரம் வந்து உமனுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டா இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும், அவங்களோட டிசைர்ஸ் அவ்வளோ ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிலையில தான் வச்சிருக்கு. அதை வந்து அனுவோட ரொமான்ஸ் ட்ராக்ல நீங்க பார்க்கலாம். ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணுவாங்க, அதை வந்து எவ்வளவு சீக்கிரட்டா வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க பத்தி காசிப்ஸ் அவங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த படம் எங்க முடியும்னா, அவங்க ஃபைனலி அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி அவங்க பிரபா சேச்சிட்டையும் பார்வதிட்டையும் ஓப்பன் அப் பண்ணி அவங்க 4 பேரும் மீட் பண்ற இடத்துல தான் முடியும் இந்த படமே. அப்புறம் இந்த படத்துல இருக்கிற கிளாஸ் டிவைடையும் சம அழகா காட்சிப்படுத்திருப்பாங்க. ரஞ்சித் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கிராமங்கள்ல வெளிப்படையா தெரியறது கேஸ்ட், நகரங்கள்ல வெளிப்படையா தெரியறது கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல இவங்க 3 பேருக்கும் இருக்கிற கிளாஸ் டிவைட் வந்து நமக்கு செம்மையாவே தெரியும். பார்வதி வந்து ஒரு சாவ்ல அவங்க ஒரு ஷாண்டில அவங்க வீடு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கான பேப்பர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய பில்டர்ஸ் வந்து அவங்க வீட்டையே ஆக்கிரமிச்சிருவாங்க, கிளம்ப சொல்லிடுவாங்க. இந்த காலா படத்துல ஒரு பில்டர் வச்சு ஒரு ஹவுசிங் ஒரு ட்ராக் வரும், அந்த படத்தை ஞாபகப்படுத்திச்சு. இந்த படம் பாக்குறப்ப அந்த படம் எவ்வளவு ஆத்தென்டிக்கா இந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு இந்த படம் பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, அனு, பிரபா, பார்வதி 3 பேரும் ஒரே ஆளு தான். பட் they just were born under different circumstances in different times.
அனுவுக்கு கிடைச்ச எந்த சாய்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே பிரபா கிடைச்சிருக்காது. பிரபா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சாய்ஸஸ் கூட பார்வதி கிடைச்சிருக்காது. இது வந்து பிரபாவும் அனுவும் மேரேஜை பத்தி ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போவோம் அவங்க 2 பேருக்கு நடுவில். அந்த சீன்ல இது செம்மையாவே தெரியும். அந்த சீன் எப்படி ஆரம்பிக்கும்னா, அனு வந்து பிரபா சேச்சிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி எங்க வீட்டுல பையன் பார்த்துட்டு இருக்காங்க, பையன் போட்டோவா இருந்துச்சு, செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே ப்ரெஷர், கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பக்கம் பிரபா சேச்சி பாத்தீங்கன்னா, ஹேய் உனக்கு வந்து போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க, எனக்கு அந்த சாய்ஸ் கூட கொடுக்கல, நான் வந்து எங்க அம்மா திடீர்னு போன் பண்ணி ஊருக்கு கிளம்பி வா அப்படின்னாங்க, நானும் கிளம்பி போனேன். ஆனா அந்த மேரேஜ் எல்லாமே ஃபிக்ஸ்டா இருக்கு, நீ போய் உட்காருமா அப்படின்ட்டு தாலி கட்டி என்னை கல்யாணம் பண்ண பொண்ணை அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு வந்து அனு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி தெரியாத ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்றது, நினைச்சாலே செம்ம ஸ்கேரியா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கும். அதுக்கு பிரபா சொன்ன ஒரு ஆன்சர் தான் செம்ம மெச்சூரா இருக்கும். ஒரு ஆள்கிட்ட பேசுறதுனாலயோ அவங்க நீ டெய்லி பாக்குறதுனாலயோ உனக்கு அவங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். எனக்கு பிரபா சேச்சி பத்தி இந்த லைன் ரெசனேட் ஆச்சு. அவங்க நர்ஸா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டர் வந்து இவங்க மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரு. இவங்களுக்காக கவிதை எழுதிட்டு வந்து கொடுக்குவாரு, கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுவாரு, இவங்க மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்து டிராப் பண்ணுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு அவரு. ஸோ இதை பிரபா சேச்சி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க ரெசிப்ரோகேட்டிவா தான் இருப்பாங்க. இதுக்கு அவங்க கவிதையை வந்து நைட்டு தனியா இருக்கப்போ படிச்சு ரசிப்பாங்க, அவரோட கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு சீன்ல அனு வந்து அந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் ஷில் பி கெட்டிங் டச்சி வித் டாக்டர், ஏதோ பேசிட்டு இருக்கப்போ ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடும். போறப்போ கொஞ்சம் திட்டிடுவாங்க அனுவர், நீ வந்து என்ன தொட்டு பேசிட்டு இருக்க, உன்னை எல்லாரும் தப்பா பேசுவாங்க இப்படிலாம் அப்படின்னு. பட் அண்டர்லைனா அந்த சீன் அவங்க கொஞ்சம் ஜெலஸா பீன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உணர்வை கொடுக்கும். ஆனா அந்த டாக்டர் வந்து ஒரு பாயிண்ட்ல பிரபா சேச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரு. நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கே, இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடலாமே, இப்படி ஒரு தனிமையில இருக்கிற வாழ்க்கைக்கு இவரோட வாழ்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இல்லாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பிரபா சேச்சி வந்து எதுவுமே சொல்லாம போயிடுவாங்க. அவங்க கமிட்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இது ஏன்டா என்ன இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கப்போ எனக்கு ஒரு செம டச்சிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கும். இவங்க இருக்கிற வீட்டுக்கு ஜெர்மனில இருந்து இவங்களுக்கு ஒரு ரைஸ் குக்கர் கிஃப்டா வந்திருப்போம். ஜெர்மனி தான் பிரபா சேச்சியோட ஹஸ்பண்ட் வேலை செய்யற ஊரு. இவங்க வந்து அந்த கிஃப்ட் வந்தது எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கியூரியஸா பார்த்துட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தனியா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டை. இப்போ யாரும் இல்லாத டைம் வந்து இந்த ஜெர்மனில இருந்து வந்து இந்த குக்கரை பார்த்து இவங்க அப்படியே கட்டி பிடிச்சி அதை வந்து கிஸ் பண்ணுவாங்க அந்த குக்கரை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டிமேட் மூமெண்ட்ஸ் ஐவ் சீன் ஆன் ஸ்கிரீன்னா அதுல இந்த சீனும் ஒண்ணு. இதே இந்த சைடு அனுவை பாத்தீங்கன்னா, அனு வந்து கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா இருப்பா. அவ செலவுகளை சரியா பாத்துக்க மாட்டா, வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, எல்லா வேலையும் பிரபா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ஒரு பையனோட, அவங்க கூட இன்டிமேட்டா இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து சிட்டில அங்கங்க பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மழை வந்துடும், திடீர்னு ஆளுங்க வந்துருவாங்க. இவ்வளவு க்ரௌடடா இருக்கிற சிட்டில அவங்களால ஒரு தனியா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவள் எப்படி இருப்பானா, அவ எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்பா, எல்லாத்தையும் செம்மையா பேசுவா, அவளோட டெசிஷன்ஸ் பத்தி கான்சிக்வன்சஸ் யோசிக்காம பண்ற ஒரு ஆள் மாதிரி இருப்பா. எங்க இருப்போம் நம்ம எல்லாருமே அப்படிதானே இருப்போம். அந்த மாதிரிதான் அனு இருப்பா. ஷி ஹேஸ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே இந்த சைடு பிரபா சேச்சி பார்த்தீங்கன்னா, பிரபா சேச்சி ரொம்ப பாலிஷ்டா இருப்பாங்க, அளவா சிரிப்பாங்க, அவங்க கொடுத்த காசை கூட திருப்பி கேட்க மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க, சரக்கு அடிச்சு மிச்சவங்கலாம் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதை பத்தி பின்னாடி பேசுவோம். அதுல கூட இவங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க, இவங்க கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாங்க. இவங்க உடஞ்சு அழுவுற இடம் கிளைமேக்ஸ்ல தான் இருக்கும். கிளைமேக்ஸுக்கு முந்தின சீன் ஒன்று, ஒரு செம்ம சர்ப்ரைஸான சீன் அது, அதை பத்தியும் நான் சொல்றேன். இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் இருக்கும், அதாவது டாக்டர் மனோஜ். நான் இந்த பிரபா சேச்சிட்ட ஒரு டாக்டர் வந்து ஃபீலிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து எப்படின்னா ஒரு கொஞ்சம் ப்ரிவிலேஜ் ஆனவங்களுக்கு இந்த சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் அவர் இருந்தார். ஏன்னா வந்து இஸ் அ டாக்டர். ஸோ பேசிக்லி இவங்களோட அதிக ப்ரிவிலேஜ் அவருக்கு இருக்கு. இந்த மொழியை கூட இவர் கற்றுக்க மாட்டார், ஹிந்தி கற்றுக்க மாட்டாரு, இவருக்கு அந்த ஊர் பழகவே பழகாது. அவர் ஸ்டாப்ல கூட அவருக்கு இறங்க தெரியாது, அவர் ஸ்டாப் பேர் கூட அவருக்கு தெரியாது, அவருக்கு அந்த ஊர் ஏதோ பழகவே பழகாது. எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா, இந்த ஊர்ல எதுவுமே இல்லாதவங்களுக்கு நகரத்துக்கு வர்றப்போ அது வந்து பயங்கரம், எல்லாமே புதுசா இருக்கும், இந்த ஊரே அவங்களுக்கு ஓன் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஊர்ல வந்து சில பேருக்கு இந்த மரியாதை எல்லாம் இருக்கும்ல, பார்த்தா 10 பேர் வணக்கம் வைப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இங்க வந்து யூ ஹேவ் டு பி எ நோபடி, அந்த சென்ஸுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகாம இருப்பாங்க. எனக்கு ஏதோ அவரை பாக்குறப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலா பார்வதி, இவங்க 3 பேரையும் எங்க கனெக்ட் ஆகாம அந்த ஊர் மட்டும் இல்லை, இன்னொன்னு இவங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டலும் கூட. அந்த ஹாஸ்பிட்டல்ல பிரபாவும் அனுவும் நர்ஸா இருப்பாங்க. பிரபா வந்து சீனியர் நர்ஸா இருப்பாங்க, அனு வந்து ஃப்ரெஷரா ஜாயின் ஆயிருப்பாங்க அந்த இடத்துக்கு. பார்வதி வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல டீ போட்டு ஒரு ஆபீஸ் லேடி மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டோரி தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா பட்டுச்சு. ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனா அவங்க பாக்குறப்போ, என்னடா இது இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துருவாரு, பையன் அவன் ஒய்ஃபோட வேற ஒரு வீட்டுல போய் தங்க போயிடுவான். இவங்க ஊரை விட்டு ஷிஃப்ட் பண்றப்ப கூட ஹெல்ப் பண்ண கூட அவன் பையன் வரமாட்டான். அவன் வீட்டையும் உங்களுக்கு இல்லைன்னு வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவானுங்க இந்த பில்டர்ஸ். சொந்த ஊருக்கே போற ஒரு நிலைமை வந்துடும், ஏன்னா அங்கதான் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ எனக்கு இது பாக்குறப்ப
அப்போ ஓகேடா ரொம்ப சோகமா இருக்கு, இவங்க கடைசியா வந்து சோகமா தான் முடிப்பாங்க அப்படின்னா இவங்க கதை முடியும்னு நினைச்சேன். ஆனா இவங்க வந்து இந்த கதையிலேயே அதிகமா லைஃப் இருக்கிற ஒரு கேரக்டர் இவங்க தான். வீட்டை விட்டு இவங்க அடிச்சு துரத்திடுவாங்க. அதை எப்படி இவங்க எதிர்ப்பை காட்டுவாங்கன்னா, அந்த பில்டர் வந்து ஒரு ஹோர்டிங் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க இவங்க இருந்த வீட்டு மேல, அந்த பில்டர்ஸ் கட்ட போற வீட்டுக்கு. அது மேல போய் ஒரு கல்லை விடுவாங்க. கல்லை விட்டு அதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு திருப்பி ஊருக்கே வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷன் இல்ல, வீடு இல்ல, பையன் இல்ல, எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்துட்டோம், இங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா சரக்கு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. மீன் வாங்குறப்போ பேரம் பேசுவாங்க. மீன்ல இருக்கிறப்போ ஒரு துண்டு கறி கூட மிஸ் பண்ணாம உருள் எடுப்பாங்க. கடைசியில அவங்க பீச்சுக்குள்ள போற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். நான் நினைச்சேன் அப்படியே போறாங்க, போய் அவ்வளவுதான் செத்துருவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அது சாகல. அப்படி ஒரு சீன் வேற வரும். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, பீச்ல யாரும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடுவாங்க. ஆஹா ரைட்ரா, இந்த அம்மாவை தான் முடிச்சு விட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்க இந்த கதையில செகண்ட் ஹாஃப் எங்க போகும்னா, ரூரல் மகாராஷ்டிரா, அதாவது பார்வதி வந்து அவங்க ஊருக்கே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அனுவும் பிரபாவும் வருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அங்கதான் நடக்கும். அங்க வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கிரெய்னி ஹேசி க்ளூமியான ஒரு மும்பைல இருந்து கொஞ்சம் சன்னியா, கொஞ்சம் வெயில் அடிச்சு அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஊரா இருக்கும் அது அந்த மகாராஷ்டிரா. அங்க வந்து இவங்க 3 பேருக்கும் ஒரு அழகான க்ளோஷர் கிடைக்கும். அனு ஃபைனலி கெட்ஸ் டு மேக் லவ் வித் ஹர் பாய் ஃப்ரெண்ட். மும்பை நகரம் வந்து எங்கேயுமே இடம் விடாம ஆளுங்களை ரொப்பி வச்சிருக்கிற இடத்துல இருந்து இங்க கொஞ்சம் லெஸ் பாப்புலேட்டட் அண்ட் மோர் ஃப்ரீயா இருக்கிற இந்த ஊருக்கு வந்து அவங்க ஃபைனலி அந்த போட்ட தடையை இங்க உடைச்சிருவாங்க. பிரபா சேச்சிக்கு எப்படி க்ளோஷர் கிடைக்கும்னா, ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனியில இருப்பாரு. அவங்க பேசி 1 இயர் மேல இருக்கும். ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு. ஒரு சர்ரியல் சீன் ஒன்று இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த பார்வதி சேச்சி வந்து பீச்சுக்குள்ள போவாங்க நான் கிட்டத்தட்ட நடுக்கடலையே போயிடுவாங்க. சரி இப்போ செத்துருவாங்க போல அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம், எல்லாரும் போய் வாங்க வாங்க, ஏதோ யாரோ கரை ஒதுக்கி இருக்கு, ஏதோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓடி போய் பார்த்தா பிரபா சேச்சியோட ஹஸ்பண்ட் இருப்பாரு அங்க. ஒரு மாதிரி ஒரு சர்வியல் ஃபேண்டசி சீனா அதை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து காப்பாத்தி அவரோட ஒரு கான்வர்சேஷன் நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி என்ன ஆச்சு, ஏன் பேசாம போனா, எங்க போனா அப்படின்னு தெரியாத ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்க பேசி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க உடஞ்சு அழுது இந்த சீன் முடியிறப்ப இவங்க என்ன டைலாக் சொல்லுவாங்கன்னா, இனிமே என்னை பார்க்கவே வராத. ஸோ அவர் இவ்வளவு நாளா வந்துட்டு தான் இருக்காரு உங்க இமேஜினேஷன் ஃபிக்மெண்ட்ல. ஷி ஹாஸ் மேட் பீஸ் திஸ் கேரக்டர் இன் ஹர் லைஃப் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இந்த படம் இன்னும் முடியும்னா, ஒரு ஸ்டாரி நைட்ல ஒரு பீச் ஷாக் மாதிரி இருக்கும். அந்த பீச் ஷாக்ல அனு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரோட பாய் ஃப்ரெண்ட இவங்க 2 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. அவங்க 4 பேரும் ஒன்னா ஸ்டார்ஸ் கடியில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மும்பைல இருக்கிற பொல்யூஷனுக்கும் பாப்புலேஷனுக்கும் உங்களால ஸ்டார்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல தான் நீங்க ஸ்டார்ஸை பார்க்கலாம். அதுவும் பீச் அவ்வளோ ரம்மியமான ஒரு இடத்துல இந்த படம் முடியும். இவங்க 3 கேரக்டருக்கும் ஒரு க்ளோஷர் கொடுத்து. இதுதான் இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட். இந்த படத்தை வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா நீங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா, இது வந்து என்னது இது, நீ சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகல, ஏதோ போய்கிட்டே இருக்கானுங்க, நடந்துகிட்டே இருக்கானுங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கானுங்க, ஒட்டி என்னடா இது தூக்கமா வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அக்வைட் டேஸ்ட். இப்போ இவ்வளவு நாள் நம்ம ஊர் கார கறி, கார குழம்பு, எல்லாத்துலயும் காரம் உப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தே சாப்பிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ திடீர்னு சூஷி மாதிரி ஒரு லெஸ் ஸ்பைசியா லெஸ் மசாலாவா இருக்கிற ஒரு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு அது பிடிக்காது. ஒரு ஏலியனா ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா அது சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்க அடுத்தடுத்து சாப்பிட வைக்கும். ஸோ இந்த படம் அப்படிதான், உங்களுக்கு பாக்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் கொடுக்குற ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து உங்களை பார்க்க வைக்கும். ஸோ பார்க்கணும்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இருக்கு இந்த படம், ஆல் வி இமேஜின் அஸ் லைட். கண்டிப்பா பாருங்க. அது வரைக்கும் பபாய், see you.